कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. So the summer camp உடைய level 2 செஷன்ல இன்னைக்கு செகண்ட் செஷன் நம்ம பார்க்க போறோம். நம்மளுடைய ஸ்டடி சப்ஜெக்ட் வந்து டெய்லி அனுஷ்டானம் அப்படிங்கிறது. இதுல நம்ம நேத்திக்கு சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்லாம் பார்த்தோம். அதாவது சம்பிரதாயம்னா என்ன அப்படிங்கறத பார்த்தோம். அதுக்கப்புறம் சம்பிரதாயத்துக்கு ரெண்டு கண்ணு என்ன அப்படின்னு பார்த்தோம். இந்த ரெண்டு கண்ணுல ஒரு கண் இருக்கு, ஒரு கண் இல்லைன்னா என்ன ஆகும், இன்னொரு கண் இருக்கு, இன்னொரு கண் இல்லைன்னா என்ன ஆகும் அப்படிங்கறதையும் ரெண்டு ஸ்டோரிஸ் கொண்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் சம்பிரதாயம் ஃபாலோ பண்றதுக்கு சில இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸையும் பார்த்தோம். So can we just go over all of that quickly? படியன் கேட்ட ஆர்டர் ஆஃப் கொஸ்டின்ஸ்க்கு அதே ஆர்டர்ல ஆன்சர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சம்பிரதாயம்னா என்ன? யார் சொல்றேன்? சொல்லுமா. சம்யக் பிரதீயதே சிஷ்யாய இதி சம்பிரதாயம். சம்யக் பிரதீயதே சிஷ்யாய இதி சம்பிரதாயம். சூப்பர். Who will explain this? ஸ்ரீ மாலோலன் எக்ஸ்பிளைன் பண்றியா? ஒரே எனக்கு நான் சரி, ப்ராப்ளம். ஸ்ரீரங்கா சம்ருத் உங்கள யாராவது பண்றீங்களா? சம்பிரதாயம்னா என்னமா? சரியா கேட்கலப்பா சம்ருத். டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. அமிர்தா சொல்றியாமா? some religious practices which we have to follow, which elders have followed. Okay, super. Religious practices which elders have followed and which we need to follow. So we need to follow and pass down to posterity. சரியா? அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் சம்யக் பிரதீயதே சிஷ்யாய அப்படின்னா நல்லதா நம்ம கத்துண்டத அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போய் கொடுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே, ரைட். சம்பிரதாயத்தோட ரெண்டு கண்கள் என்ன ஸ்ரீமாலோலன்? ஞானம் அனுஷ்டானம். சூப்பர். ஞானம் இருக்கு, அனுஷ்டானம் இல்ல அப்படின்னா அது என்ன மாதிரி? சாய்ராம் நீ அன்மியூட் பண்ணியா? ஸ்ரீஹரி சொல்லு. நோ யூஸ், யூஸ்லெஸ். அது வெரி குட். ஓகே, அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம்? ஒரு கதை பார்த்தோம். அதுக்கு எக்ஸாம்பிளா அது என்ன? போட்மேன் அண்ட் பண்டித் கதை பார்த்தோம். ஓகே, சூப்பர். இப்ப அனுஷ்டானம் இருக்கு, ஞானம் இல்ல அப்படின்னா என்ன ஆகும்? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுமா. ஸ்ரீ நரசிம்மன் நீ சொல்லு. ஒருத்தருக்கு ஒரு क्वेश्चन கேக்குறேன். so that everybody gets a chance. அடியே நமக்கு வந்து நாலேஜ் இல்லாம வந்து பிராக்டிசிங் இருக்கு. நாலேஜ் இல்ல பட் பிராக்டிஸ் இருக்குன்னா என்ன ஆகும்? it can still lead us to the right path. okay, super. ரைட். இதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம எந்த ஸ்டோரிய பார்த்தோம் விஸ்ருதா? யார கேக்குறேன்னா அவ மட்டும் மீட் பண்ணுங்க. கரெக்ட். ஸ்டோரி ஆஃப் ரிஷி வால்மீகி. சூப்பர். இதுக்கப்புறம் நம்ம வந்து முக்கியமா ஒரு விஷயத்த பார்த்தோம். அதாவது சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அதுல ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அது என்ன ரெண்டு விஷயங்கள் ஹரிணி? சாஸ்திரம் வந்து சம்பிரதாயம் வந்து அப்ளை பண்ணாதத வந்து அதை நினைச்சுக்க வேண்டாம். சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்கோ எல்லா சம்பிரதாயத்துல அப்ளிகபிள்னு நினைச்சுக்க வேண்டாம். ஓகே, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். அது என்ன எக்ஸாம்பிள்?
அனிமல் சாக்ரிஃபைஸ். ஓகே ஓகே சூப்பர். இன்னொரு விஷயம் என்னது, யார் சொல்றேன், யாரு கை தூக்கிருக்கீங்களோ அவளை மட்டும் நான் கேட்கிறேன். So please raise your hands if you want to answer. சரியா? Or should I just pick? எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணி ஆன்சர் பண்ணணும். சரி, ஏபி சுதர்ஷன் நீ சொல்றியா? இன்னொரு பாயிண்ட் என்ன? சாஸ்திரமன் சம்பிரதாயம் கரெக்ட்னா, இப்ப சம்பிரதாயத்தை பத்தி ரெண்டு விஷயம் முக்கியமா பார்த்தோம். முதல் விஷயம் என்னன்னா, சாஸ்திரத்துல சொல்லி இருக்கிற எல்லாமே ஃபாலோ பண்ணணும்னு நினைக்க வேண்டாம். அது எல்லாமே சம்பிரதாயம் ஆயிடாது. ஏன்னா சில பிராக்டிசஸ் எல்லாம் பெரியவா ஃபாலோ பண்றது இல்லை. தோ அது சாஸ்திரத்துல இருந்தாலுமே பெரியவா ஃபாலோ பண்றது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன, அனிமல்ஸ் எல்லாம் பலி கொடுக்கறது யாகத்துல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்ப நம்ம ஃபாலோ பண்றது இல்லை. ஸோ சச் பிராக்டிசஸ் ஆர் நாட் ரிக்வயர்ட் டு பி ஃபாலோட். சாஸ்திரத்துல சொல்லி இருந்தாலுமே அது சம்பிரதாயம் ஆகாது. அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் பார்த்தோம் முக்கியமா, ஸ்ரீவல்லபர் என்ன மாதிரி, ஓகே ஸ்ரீஹரி கோமட்டம் நீ சொல்லு. கோமட்டம் மட்டும் ஆன்சர் பண்ணு, பாக்கி எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க குழந்தைகளா. ஒரு சில பேர்லாம் வந்து ஏதோ பண்ணுவாங்க, அன்றைக்கு தலையில அடிச்சுட்டா பாவம் போயிடும் சொல்லுவாங்க. அதான் சாஸ்திரம் கிடையாது. ஆனா ஒரு சில பேர் சொல்லுவாங்க அந்த மாதிரி. சாஸ்திரத்துல இல்லாத சில பிராக்டிசஸ் தானே கல்பிச்சுண்டு தாங்களே இமேஜின் பண்ணிட்டு பண்றதெல்லாம் சம்பிரதாயம் ஆகாது. ஓகே சூப்பர். So all of you are fantastic. Now we'll go ahead today. Nikki, we'll get to learn some more interesting things about அனுஷ்டானங்கள். இப்ப அனுஷ்டானங்கள் அப்படின்னா நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறது நேத்திக்கு எங்க விட்டோம் நம்ம அப்படின்னு கேட்டா, அனுஷ்டானங்கள் மேக் our life disciplined and successful அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி it protects us from great dangers அப்படின்னு பார்த்தோம். இப்போ இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இந்த அனுஷ்டானம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத பத்தி ஏதாவது புக்ஸ் இருக்கா, பிரமாணங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தா அதுக்கு இருக்கு. மெயினா ரெண்டு விஷயங்கள், ரெண்டு புக்ஸ் சுவாமி தேசிகன் ஆத்தர் பண்ணியிருக்கார். அதுல சான்ஸ்கிரிட் புக்குக்கு சம்பிரதாய பரிசுத்தின்னு பேரு, தமிழ் ஒர்க்குக்கு ஸ்ரீ வைஷ்ணவ தினசரி அப்படின்னு பேரு. இங்க இருக்கிற நிறைய குழந்தைகளுக்கு, நிறைய சம்பிரதாய மஞ்சரி குழந்தைகளுக்கு ஸ்ரீ வைஷ்ணவ தினசரி சந்தை ஆயிருக்கு. குட்டி பிரபந்தம், ரொம்ப ஈஸியான பிரபந்தம், ஸ்வீட்டான பிரபந்தம். அதுலயும் சில விஷயங்கள் சொல்லியிருக்கார். மெயினா சம்பிரதாய பரிசுத்தி அப்படிங்கிற கிரந்தத்துல சம்பிரதாய பிராக்டிசஸ் பத்தி, அதாவது வாட் டு ஃபாலோ இன் அ டே அப்படிங்கறத பத்தி நிறைய சொல்லியிருக்கேன். ஸோ இது ரொம்ப பிராக்டிக்கலான கிளாஸ். வாட் வி ஆர் கோயிங் டு அண்டர்ஸ்டாண்ட் டுடே வில் டெல் அஸ் வாட் ஆல் வி ஷுட் ஃபாலோ டியூரிங் அ டே. இப்ப கார்த்தால் எழுந்ததுலேருந்து ராத்திரி தூங்க போற வரைக்கும் நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறது பிராக்டிக்கலா அடிய நீங்க வந்து கொண்டு சொல்லிக்க தரத்துக்கு ட்ரை பண்றேன். இப்போ சாஸ்திரிக் ரூல்ஸ் அப்படின்னு ரிஜிடா பார்த்தோம்னா, ஆன்மீகம் அப்படின்னு ஒரு கிரந்தம் இருக்கு. that tells us exactly word by word what we are supposed to follow throughout the day அப்படின்னு. பட் அது வந்து as children உங்களுக்குலாம் fully applicable இந்த சமயத்துல இருக்காது. So what we are trying to do in this session is to apply Arnika practices in a way which is modified to your purpose, which is customized for your purpose. சரியா? So as kids of today who attend school, who have lot of other activities to do, what is the best that you can do to be following daily anushtanams as Sri Vaishnavas? அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ல இந்த செஷனை நம்ம எடுத்துட்டு போறோம். So let's get started with what time to get up. கார்த்தால நம்ம எழுந்துக்கணும் அப்படின்னா நம்ம வந்து எப்ப எழுந்துக்கணும், ஐடியலி எப்ப எழுந்துக்கணும்னு கேட்டா பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்துக்கணும். பிரம்ம முகூர்த்தம்னா என்ன? இட் இஸ் த லாஸ்ட் குவார்டர் ஆஃப் த நைட் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா?
சோ இந்த முகூர்த்தம் அப்படிங்கிற வேர்டுக்கு நம்ம வந்து அர்த்தம் புரிஞ்சுட்டாதான் we will be able to understand exactly at what time we should get up அப்படிங்கிறது. சரியா? பிரம்ம முகூர்த்தம்னா என்ன, பேசிக்கலி முகூர்த்தம்னா என்ன அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட். இது வந்து விஷ்ணு புராணம் நம்மளுக்கு சொல்றது. இட் டாக்ஸ் அபௌட் தி ஸ்பான் ஆஃப் டைம். அந்த காலத்துல எப்படி டைம் கால்குலேட் பண்ணா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா அந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ணான்னு கேட்டா, இப்ப நம்ம வந்து கண்ணை சிமிட்டுறோம் இல்லையா, அதாவது we blink our eye, isn't it? So அந்த blinking time of the eye அப்படிங்கிறது ஒரு நிமிஷம் அப்படின்னு அவ சொல்லுவா. இப்ப நம்ம சொல்ற ஒரு நிமிஷம் 1 minute 60 seconds கிடையாது. இது அவ சொல்ற நிமிஷத்துடைய அர்த்தம் என்னன்னு கேட்டா, the time taken to blink your eye once. இப்படி blink பண்ணி பாருங்க, எவ்வளவு சட்டுன்னு ஆயிடுறது, fraction of a second ஆயிடுறது இல்லையோ, அதுதான் ஒரு நிமிஷம். that is அது ஒரு யூனிட். ஓகே, சோ அந்த மாதிரி 15 times blink பண்ணா, அதாவது 15 நிமிஷங்கள் சேர்ந்தா that becomes 1 காஷ்டா, ஒரு காஷ்டை அப்படின்னு ஆறுது. 15 நிமிஷங்கள் சேர்ந்தா ஒரு காஷ்டை. Again I repeat, here நிமிஷம் is not the 60 seconds minute that we talk about today. It means blinking of the eye. Maybe I should include that in the slide in நினைக்கிறேன், so that when we refer back to this video in YouTube, you will not have any doubts. Here nimisham refers to blinking the eye, blinking the eye. சரியா? so உங்களுக்கு so that you have no doubts whenever you refer to it again. Okay, so 15 nimisham is equal to 1 kashta. இப்ப அந்த மாதிரி 30 kashtas is equal to 1 kala. 30 காஷ்டைகள் சேர்ந்து ஒரு கலை அப்படின்னு ஆறுது. இது மாதிரி 15 கலைகள் சேர்ந்து ஒரு நாழிகை அப்படின்னு சொல்றான். சோ இதை மல்டிப்ளை பண்ணிட்டே போகணும். 15 times கண்ணை சிமிட்டினா you get what is called as 1 kashta. அந்த மாதிரி 30 காஷ்டாஸ் சேர்ந்ததுன்னா ஒரு கலா கிடைக்கும். அந்த மாதிரி 15 கலாஸ் சேர்ந்தா you get what is called as ஒரு நாழிகை. இப்போ ஒரு நாழி ஆச்சு, 2 நாழி ஆச்சு, 2 நாழி தான் துவாதசி அப்படிலாம் பெரியவாள்லாம் பேசி நீங்க கேட்டிருக்கலாம். So what does the நாழிகை mean அப்படின்னு கேட்டா, it approximates to about 24 minutes of today's time. ஒரு நாழிகை அப்படின்னா 24 நிமிஷம் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி 2 நாழிகை சேர்ந்தா ஒரு முகூர்த்தம். சரியா? சோ ஒரு முகூர்த்தம் amounts to about 48 minutes. சோ என்ன தெரியும் நம்மளுக்கு, ஒரு முகூர்த்தம்ங்கிறது 48 minutes. இந்த பிரம்ம முகூர்த்தம்ங்கிற டைம் வந்து is 48 minutes before the time of sunrise அப்படின்னு தெரியும். ஓகேவா? சோ இதுக்கு மேலேயும் இந்த டைம் ஸ்பேனோட டிஸ்கிரிப்ஷன் போறது. I'll just teach you that for understanding, for enjoyment rather. இந்த மாதிரி 30 முகூர்த்தம் கொண்டது ஒரு நாள். அஹோராத்திரம்னா 1 day அர்த்தம். ஓகே, so 1 dayல there are 30 முகூர்த்தம்ஸ். இப்ப முகூர்த்தம், இந்த முகூர்த்தத்துல இந்த கல்யாணம் அப்படின்னு சொல்றா இல்லையா, சோ அந்த முகூர்த்தம் டைம் ஸ்பேன் என்னன்னு கேட்டா 48 minutes. அந்த மாதிரி 30 into 48 பண்ணோம்னா we get 1140 minutes, which is exactly the number of minutes that is there in a day at present. இப்ப நம்ம எப்படி கால்குலேட் பண்றோம், 24 hours இருக்குன்னு சொல்றோம், each hour has 60 minutes னு சொல்றோம். So 24 into 60 also gives you 1440. அதேதான் புராணிக் கால்குலேஷன்ல 48 minutes, that is 1 muhurtam into 30. There are 30 muhurtams which amount to 1440 minutes, which is 1 ahoratram or 1 day. Ahoratram gardu day and night nartho, 24 hours nartho. Ahasna day, ratramna night. So 24 hour day அப்படிங்கிறது comprises of 140 minutes. அப்படிங்கறது அந்த காலத்துல எவ்வளவு சூப்பரா கால்குலேட் பண்ணிருக்க பாருங்க. Just with the basic knowledge of blinking of the eye. Blinking of the eyeங்கிறது natural process.
அந்த ப்ராசஸை வச்சு இவ்வளவு துல்லியமா அவளால கால்குலேட் பண்ண முடிஞ்சிருக்கு. வாட் எவர் we have been able to calculate today with modern technology. So that needs to be really appreciated. So இந்த மாதிரி 30 அகோராத்திரங்கள் கொண்டது ஒரு மாசம். That is 30 நாள் கொண்டது ஒரு மாசம். 12 மாசங்கள் கொண்டது ஒரு மனுஷ வருஷம். இந்த மாதிரி 365 மனுஷ வருஷம் அப்படிங்கிறது ஒரு தேவ வருஷம். சரியா? 12,000 தேவ வருஷம்ங்கிறது ஒரு சதுர்யுகம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இட்ஸ் நாட் ரெலவென்ட் டு யூ, ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப் டு ஒரு மாசம் வரைக்கும் நீங்க புரிஞ்சுட்டா போறோம். ஐ ஜஸ்ட் புட் தீஸ் ஃபேக்ட்ஸ் ஃபார் பீப்புள் ஹூ மைட் பி இன்ட்ரெஸ்டட். இப்போதைக்கு நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இந்த முகூர்த்தத்தோட முடிவு எடுத்து திருப்பி சொல்றேன். கண்ணை சிமிட்ற டைம், பிளிங்கிங் ஆஃப் தி ஐ அப்படிங்கிறது ஒரு நிமிஷம். அந்த மாதிரி 15 நிமிஷங்கள் சேர்ந்தா ஒரு காஷ்டா ஒரு காஷ்டை இன் தமிழ். அந்த மாதிரி 30 காஷ்டா ஒரு காஷ்டைகள் சேர்ந்தது ஒரு கலை ஒரு கலா. 15 கலாஸ் ஈக்குவல் 1 நாழிகை. 2 நாழிகைஸ் ஈக்குவல் 1 முகூர்த்தம். So basically 1 முகூர்த்தம் means 48 minutes. So when are we supposed to get up? Simple math tells us that we should get up 48 minutes before sunrise. 48 minutes before sunrise தான் பிரம்ம முகூர்த்தம். So suppose இப்ப நம்மளுக்கு 6:30க்கு சன்ரைஸ் அப்படின்னா அதுல இருந்து 48 minutes பிஹைண்ட் நீங்க கால்குலேட் பண்ணிக்கோங்க. அதுதான் நீங்க எழுதிக்க வேண்டிய டைம். சரியா? So it's not very early. It is just 48 minutesங்கிறது எவ்வளவு ஆச்சு? less than an hour இல்லையா? 6:30க்கு சன்ரைஸ்னா ஆராம்சே எழுந்துக்கலாம் நீங்க. Even at 5:45 you can get up. That's not a problem. Exactly calculate பண்ணிக்கோங்க எவ்வளவுன்னு. But around 5:45 கூட எழுந்துக்கலாம். சன்ரைஸ் டைம் பார்த்துட்டு பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்துக்கிறது அப்படின்னு வச்சுக்கோ. சரியா? லாஸ்ட் குவார்டர் ஆஃப் தி நைட் அப்படின்னு சொல்றா. So many people interpret it as before sunrise-க்கு வர முன்னாடி பார்ட் அப்படின்னு. But what you can take it for application purposes, சன்ரைஸ்க்கு ஒரு 48 minutes முன்னாடி எழுந்துடும். சரியா? That's all that you need to know. சன்ரைஸ் எப்போன்னு பார்த்துட்டு ஒரு 48 minutes முன்னாடி எழுந்துக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. Most Sampradaya Manjari kids who come to morning classes would have already got into the habit of getting up at Brahma Muhurtam, because we have classes either at 5:30 or 6, Veda class at 5:30 and Stotra class at 6. So kids who are in those classes are already getting up at this time, and probably other kids also who go to school early are getting up at this time. So please keep up the practice. என்ன நம்ம பண்ணிடுவோம் மோஸ்ட்லினா, சந்தை இருக்கிற நாள்ல எழுந்துருவோம், ஸ்கூல் இருக்கிற நாள்ல எழுந்துருவோம். இந்த சண்டேவோ இல்ல சந்தைக்கு லீவோ ஒரு நாள் வந்ததுன்னா அன்னைக்கு தூங்கலான்னு தோணும். இட்ஸ் நேச்சுரல். பட் ட்ரை நாட் டு டூ தட். சரியா? டோன்ட் பிரேக் த ஹேபிட் ஆஃப் கெட்டிங் அப், பிகாஸ் your body has a biological clock set in it which will automatically give you the signal to get up at the time every day. But நம்ம என்ன பண்ணிடுவோம், sometimes we will ignore that signal, take up the porvai, nicely sleep off, because it's inviting to sleep, isn't it? But we should not get yielded to that temptation. We should try and get up every day at Brahma Muhurtam. சரியா? Now method of getting up in the morning. எப்படி எழுந்துக்கணும் காத்தால அப்படின்னு கேட்டா, அப்படியே சட்டுன்னு எழுந்துக்கூடாது, அப்படி எழுந்துக்கூடாது. சரியா? அந்த மாதிரி யாரையும் அப்படி எழுப்பவும் கூடாது. நிறைய மிரட்டி எழுப்புறது அப்படிலாம் பண்ணக்கூடாது. மெதுவா எழுப்பணும், குரல் கொடுத்து எழுப்பணும், முடிஞ்சா தட்டி எழுப்பணும். Instead of shouting your head out to somebody to டேய் எழுந்துரு அப்படின்னு கத்துறத காட்டிலும் கிட்ட போய் உலுக்கி எழுப்பலாம். ஐ மீன் ரொம்ப டீப் ஸ்லீப்ல இருந்தா எழுந்துக்க மாட்டேங்கிறா அப்படின்னாக்கா you can shake the person gently and try to get him up. Not shout or not do something violent to make the person get up. So it's very important to get up peacefully and steadily. மெதுவா எழுந்துக்கணும், பொறுமையா எழுந்துக்கணும். Also, when you get up, you should have constant awareness of Perumal residing within. Perumal நம்மளுக்குள்ள இருக்கார் அப்படிங்கிற தாட்டோட நம்ம எழுந்திருக்கோம். சரியா? So இது மெத்தட்ஸ்ல most important is to get up peacefully and steadily and with constant awareness about the Lord residing within us. பண்ணவே கூடாதது என்னன்னு கேட்டா, இப்ப நீ சொன்னதுதான், ஸ்லீப் ஆஃப்டர் சன்ரைஸ் பண்ணக்கூடாது. அது ஒரு பாவம், பெரிய பாவம். சூரியோதயானத்துக்கு அப்புறம் தூங்கினாலோ இல்ல சூரியன் அஸ்தமனமார்ச்சே தூங்கினாலோ, அதாவது ஈவன் when the sun is setting, some people have a habit of sleeping. இப்ப சில பேர்லாம் மத்தியானம் தூங்குவா,
மத்தியானம் தூங்குறது இஸ் நாட் ஆஸ் பேட், பட் தட் மத்தியானம் ஷுட் நாட் கெட் எக்ஸ்டெண்டட் டு சாயங்காலம். சாயங்காலம் இப்ப சன்செட் டைம் 6:30 மணி அந்த டயத்துக்கு ஒருத்தர் தூங்குறானா அதுவும் மகாபாவம். சன்ரைஸ் டைம்லயும் தூங்கக்கூடாது, சன்செட் டைம்லயும் தூங்கக்கூடாது. இட்ஸ் a sin. இன்னொரு டோன்ட் என்ன அப்படின்னு கேட்டா, சம்திங் தட் we all do very very regularly. If we get up late, what do we say? I actually wanted to get up, but I slipped into sleep when I tried to wake up. I put the alarm at 5:30, but then I switched off the alarm and I went back to sleep. I didn't feel like getting up. அப்படி நம்ம ரொம்ப ஈஸியா சொல்லிடுவோம். It happens to us. We should try not to do that. We should try to win over that habit. These are all winning habits. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டோம்னா வந்துடும். It's not a difficult thing at this age of yours. சின்ன வயசுல நான் பிராக்டிஸ் பண்ணா ஈஸியா வந்துடும். வந்த அந்த ஹேபிட்டை கைவிடாம பாத்துக்கோங்க. அதான் சொன்னீங்க, இப்ப சந்த கிளாஸ் அட்டென்ட் பண்றோம் நம்ம 5 days in a week. சந்த கிளாஸ் இருக்கு, சாட்டர்டே சண்டே இல்லைன்னா அந்த சாட்டர்டே சண்டே போனா போறது நம்ம தூங்கக்கூடாது. We should get up at all times. We should not give excuses for sleeping after sunrise. சரியா? Now there are exceptions to every rule. இப்போ திடீர்னு நம்மளுக்கு உடம்பு சரியில்லை, இல்ல ரொம்ப மோசமான நிலைமையில நம்ம இருக்கோம், அதாவது எக்ஸ்ட்ரீம்லி டயர்டா நம்ம ஆயிட்டோம், நம்ம பாடி வந்து கோஆபரேட்டே பண்ண மாட்டேங்கிறது அப்படின்னா யூ கேன் ஸ்லீப் a little more. இது வந்து ஆயுர்வேத சாஸ்திரமே சொல்றது நம்மளுக்கு. So exceptions is only in case of physical inconveniences or ailments, not laziness. So அதை என்ன புரிஞ்சுக்கணும், நம்ம வந்து பிசிக்கல் எயில்மெண்ட்னு எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டு லேசியா இருக்க கூடாது. அம்மா எனக்கு வயிற்று வலிக்கிறது நான் தூங்குறேன் அப்படின்னு பஹானா பண்ணக்கூடாது. You should not give excuses. சரியா? So that is about getting up from bed. When you get up from the bed, what all should you chant? எழுந்துக்கறச்சே ஹரி 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 7 times ஹரி அப்படிங்கிற திருநாமத்தை சொல்லணும். ஆண்டாளே திருப்பாவையில சொல்லியிருக்கா, மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரரவம் அப்படின்னு சொல்லியிருக்கா. என்ன அர்த்தம்னு கேட்டா, எழுந்துக்கிறச்சே பொறுமையா பீஸ்ஃபுல்லா எழுந்துக்கணும். ஆனா இந்த ஹரிநாம சொல்றத கத்தி தான் சொல்லணும். ஹரி 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 அப்படின்னு கத்தி சொல்லலாம். அப்பதான் பக்கத்துல அண்டையில இருக்கிறவ தூங்கிட்டு இருந்தாலும் அவளுக்கு உரைக்கும், ஓஹோ நம்ம தூங்கக்கூடாது, எழுந்துக்கணும், காத்தாலை ஆயிடுத்து அப்படின்னு அவளுக்கு தெரியும். சரியா? சோ ஹரிநாமம் சொல்லணும். அதுக்கப்புறம் பியூட்டிஃபுல்லா ஒரு ஸ்லோகம் இருக்கு, அத வந்து அனுசந்தானம் பண்றது பெரியவா வச்சுன்னு இருக்கா. இது யார பத்தின ஸ்லோகம்னு கேட்டா, கஜேந்திர மோக்ஷத்தை பத்தின ஒரு ஸ்லோகம். இது அடியன் இப்ப வாசிக்கிறேன், கேளுங்கோ. காதால கேட்டாலே ரொம்ப புண்ணியம், ரொம்ப பாக்கியம். கிராஹக்ரஸ்தே கஜேந்திரே ருவதி சரபசம் தாக்ஷ்யம் ஆருஹ்ய தாவன் व्याघूर्णन् माल्यभूषा वसन परिकरो मेघगम्भीर घोषः आबिभ्राणो रथाङ्गं शरमसिमभयं शङ्खचापौ सखेटौ हस्तैकौ मोदकीमप्यवतु हरिरसौ अम्हसां संहतेर्नः. பெருமாள் அழகா வந்தார் கஜேந்திரனை காப்பாத்த. இந்த காட்சியை நம்ம தியானம் பண்ணணும். ஓகே, we have to remember this scene in front of us. அந்த scene of கஜேந்திர மோக்ஷத்தை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ற ஸ்லோகம் இது. என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த முதலையோட வாயில பிடிப்பட்டு இருந்த யானைய காப்பாத்த பெருமாள் ஓடோடி வந்தார். எப்படி வந்தார்? தாக்ஷ்யம் அருஹ்யதாவன். தாக்ஷ்யன்னு கருடன் அர்த்தம். அந்த கருடனை பிடிச்சு இழுத்துண்டு வந்தாராம் பெருமாள். அவ்வளவு ஃபாஸ்டா வந்தார். ஏன்னா ஆதி மூலமே அப்படின்னு அந்த பக்தன் கூப்பிட்டுருக்கான், அவனுக்கோசரம் ஓடி வரணும் அப்படின்னு பெருமாள் ஆசாசியா ஓடி வந்தார். அப்படி ஓடி வரச்சே என்ன ஆச்சு? வியாகூர்ணன் மல்யபூஷா வசன பரிகரோ மேக கம்பீர கோஷா. மேகம் மாதிரி கம்பீரமா சத்தம் போட்டுட்டே வந்தார். அவ்வளவு ஸ்பீடா வந்தார். அந்த ஸ்பீடே சத்தம் போடுறது. அவரும் போகணும் போகணும் சீக்கிரம் போகணும்னு சொல்லிட்டே வர, அப்படி கம்பீரமா கோஷன் போட்டுட்டு வர அந்த ஸ்பீடுல அவரோட மாலைகள், ஆபூஷணங்கள், வஸ்திரங்கள் எல்லாம் அப்படி இங்க அங்க பறந்து ஒரு மாதிரி ஆயிடுதான். அதாவது இங்கே இருந்து அங்கே இந்த ஸ்வேயிங் ஃப்ரம் சைட் டு சைடு அப்படிங்கிறார். அதே போல எல்லா ஆயுதங்களையும் வேற தூக்கிட்டு வந்திருக்கார் பெருமாள். ஏன்னா எந்த ஆயுதத்தை வச்சு அடிச்சா இந்த பக்தனை காப்பாற்ற முடியுமோ, அதனால லெட் அஸ் கோ எக்விப்ட் அப்படின்னு
அத்தனை ஆயுதங்களையும் தூக்கிட்டு வரார். என்னென்ன எடுத்துன்னு வந்தார் அப்படின்னு கேட்டா, பிப்ராணோ ரதாங்கம் சரமசிமபயம் சங்கச்சாபௌ சகேட்டௌ ஹஸ்தை கௌமோதகீம் அப்படிங்கிறார். சங்கு எடுத்துட்டு வந்தார், சக்கரம் எடுத்துட்டு வந்தார், கதை எடுத்துட்டு வந்தார், வில் எடுத்துட்டு வந்தார், அம்பு எடுத்துட்டு வந்தார், வாள் எடுத்துட்டு வந்தார், கேடயம் எடுத்துட்டு வந்தார். இத்தனை ஆயுதங்களை தூக்கிட்டு வர இப்படி ஓடி வந்த அந்த பெருமாள் நம்மள காப்பாத்தட்டும், நம்மளுடைய பாப்பங்களை போக்கட்டும் அப்படின்னு ஞானம் பண்ணணுமா. பெருமாள் அவ்வளோ துவரையோடு ஓடி வந்தார், அவ்வளோ வேகத்தோட ஆசையோட ஆர்வத்தோட அந்த பக்தனை காப்பாத்துறதுக்கு ஓடி வந்தாரே. அந்த சீனை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னு கேட்டா, the first thing that we want to do in the morning is be rest assured that we will be protected by Perumal the whole day. பெருமாள் அன்னைக்கு எப்படி கஜேந்திரனை காப்பாத்த வந்தாரோ அந்த மாதிரி நம்மளுக்கும் ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா டெஃபினெட்லி நம்மளை காப்பாத்த ஓடி வருவார் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்காக இந்த கஜேந்திர மோட்ச காட்சிய நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்குதான் இந்த ஸ்லோகம். இப்ப இந்த ஸ்லோகம் கொஞ்சம் பிக்கா இருக்கு, அதனால ரொம்ப ஈஸியா ஒரு ஸ்லோகம் நீங்கள்லாம் அனுசந்தானம் பண்ணலாம். If you can, you can by heart this slokam, or else you can by heart a much smaller slokam which also talks about Gajendra Moksha Murli. இது என்ன ஸ்லோகம்? இதுதான் அஷ்டபுஜாஷ்டகம் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிச்ச ஸ்தோத்திரத்தோடைய ஃபர்ஸ்ட் ஸ்லோகம். கஜேந்திர ரக்ஷா த்வரிதம் பவந்தம் கிராஹைரிவாஹம் விஷயைர் விக்ருஷ்டஹ அபார விஜ்ஞான தயானுபாவம் ஆப்தம் சதாமஷ்டபுஜம் பிரபத்யே. இது ஈஸியா இருக்கும். சோ இதை டெய்லி கார்த்தால சொல்லுங்க. இந்த ஸ்லோகம் நிறைய சம்பிரதாய மஞ்சரி கிட்ஸ்க்கு ஆல்ரெடி தெரியும். தெரியாத வாழ்க்கை இதை சந்தையாவும் சொல்லி தரத்துக்கு ஏற்பாடு பண்ணுவோம் in due course of time. But this is a shlokam that can be recited in the morning along with 7 times Hari chanting. அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ there's a question to all of you. இந்த கஜேந்திரனை காப்பாத்த வந்த பெருமாளுக்கு என்ன பேர்? யாருக்கு தெரியும் ஆன்சர்? ஹரி. ஹரி, கரெக்ட். சோ அந்த ஹரி அப்படிங்கிற பேர் இந்த ஸ்லோகத்திலேயே வருது. ஹரிஹி அசௌ அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த ஸ்லோகத்துல. சோ ஹரிங்கிற அந்த பெருமாளை தியானம் பண்ணணும். ஏன் இவரை கார்த்தால தியானம் பண்ணணும்? ஏன்னா இவர் தான் கஜேந்திரனை காப்பாத்தினர். அந்த கஜேந்திரனை காப்பாத்தின பெருமாள் எப்படி கஜேந்திரத்துடைய பாப்பத்தை போக்கினாரோ அந்த மாதிரி நம்மளுடைய பாப்பங்களையும் போக்குவார். ஹரிங்கிற திருநாமத்துக்கு அதுதான் அர்த்தம். ஹரிர் ஹரதி பாப்பானி அப்படின்னு சொல்லு. பாப்பங்களை போக்கக்கூடியவனுக்கு ஹரின்னு பேர். அதனால எல்லா பாப்பங்களையும் நம்மளோட எல்லா பேடையும் போக்கிடுவார் இந்த பெருமாள். அதனால இந்த ஹரி பெருமாளை ஞாபகப்படுத்திக்கணும். அதுக்கு இந்த ஸ்லோகம் ஆட் பண்ண முடிஞ்சா இதை பண்ணலாம், இல்ல இன்னும் ஈஸியா பண்ணணும், குவிக்கா பண்ணணும். நம்மளுக்கு ஸ்கூல் இருக்கு, கிளாஸ் இருக்கு, கார்த்தால இன்னும் நிறைய ஸ்லோகம் வேற சொல்லணும். அதெல்லாம் இப்ப வரும் வரிசையா. அதனால இது சிம்பிளா வச்சுக்கலாம். நம்ம கஜேந்திர ரக்ஷா சொல்லிக்கலாம். சரியா? So this is while getting up from bed. என்ன பண்ணணும்? You have to get up slowly, peacefully, chant Hari 7 times loudly, think of Hari Perumal who saved Gajendra and chant Gajendra Raksha. இது வரைக்கும் கார்த்தாலே நம்ம பண்ணிடுவோம். சன்ரைஸ்க்கு அப்புறம் தூங்கக்கூடாது நம்ம. சரியா? அடுத்தது பெருமாள். அடுத்தது என்ன ஞாபகப்படுத்திக்கணும்னு கேட்டா, பெருமாளுடைய இன்னொரு விஷயத்தையும் ஞாபகப்படுத்திக்கணும். பெருமாள் ஹரியா வந்தார் இந்த கஜேந்திரனை காப்பாத்த. அந்த மாதிரி பல பேரை காப்பாத்துறதுக்கு பல அவதாரங்கள் எடுத்துட்டாரு இல்லையா? தசாவதாரங்கள் எடுத்துட்டாரு இல்லையா? சோ அந்த தசாவதாரத்தையும் நம்ம மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கணும். தசாவதாரங்கள் என்ன? மத்ஸ்ய, கூர்ம, வராக, நரசிம்ம, வாமன, பரசுராம, ராம, பலராம, கிருஷ்ண, கல்கி இல்லையா? சோ இந்த தசாவதாரத்தை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டா, சுவாமி தேசிகன் சாதிச்ச தசாவதார ஸ்தோத்திரத்தினுடைய செகண்ட் லாஸ்ட் ஸ்லோகம், தட் இஸ் தி 12th ஸ்லோகம். அத சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இச்சாமீன விஹார கச்சப மகாபோத்ரன் எதிர்ச்சாஹரே ரக்ஷா வாமனரோஷ ராம கருணா காகுத்ஸ கேலாஹலின் क्रीडा वल्लभ कल्कवाहन दशा कल्किन्निति प्रत्यहं जल्पन्तः पुरुषाः पुनन्ति भुवनं पुण्यौघ पण्यापणाः. இதான் ஸ்லோகம். இதையும் நம்ம சந்த சொல்லி கத்துக்கலாம். தெரியாதவாள்லாம் தெரிஞ்ச குழந்தைகள் நிறைய பேர் இருப்பா. சம்பிரதாய மஞ்சரி குழந்தைகள் முக்காவாசி பேருக்கு இந்த ஸ்லோகம் தெரியும்.
ஸோ தெரியாதவாளுக்கு இந்த ஸ்லோகம் கத்துக் கொடுக்கப்படும் லேட்டர் ஆன். இப்போதைக்கு நாளையில இருந்து இந்த ஸ்லோகம் தெரியாதவா என்ன பண்ணுன்னு கேட்டா, இந்த தசாவதாரத்துடைய பேரையும் சொல்லி அந்த பெருமாளை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பிக்சர் இப்ப பாக்குறேன் இல்லையா, இந்த மாதிரி ஒரு பிக்சர் மைண்ட்ல ஃபார்ம் பண்ணி வச்சுக்கோங்க. மத்ஸ்யமூர்த்தி, கூர்மமூர்த்தி, வராகமூர்த்தி எப்படி பெருமாள் எப்படி இருப்பார் அப்படின்னு ஞானம் பண்ணிக்கோங்க. சரியா? சோ கார்த்தால எழுந்த உடனே என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் சன்ரைஸ்க்கு அப்புறம் தூங்கக்கூடாது. சன்ரைஸ்க்கு 48 மினிட்ஸ் முன்னாடி எழுந்துக்கணும் பிரம்ம முகூர்த்தத்துல. அது கொஞ்சம் டிலே ஆயிடுச்சுன்னா கூட டெஃபினட்டா சன்ரைஸ்க்கு அப்புறம் தூங்கவே கூடாது. எழுந்துக்கச்சே ஸ்லோவா எழுந்துக்கணும். ஹரி 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 ஹரின்னு 7 டைம்ஸ் கத்தி சொல்லணும். அந்த ஹரி பெருமாளை தியானம் பண்ணணும். யாரு ஹரி பெருமாள்? the one who saved கஜேந்திரா. அதுக்கப்புறம் கஜேந்திர ரக்ஷா துவரிதம் பவந்தம் அப்படிங்கிற ஸ்லோகத்தை சொல்லணும். இந்த ஸ்லோகம் தெரியாதவா அகைன் வெறுமை அந்த தியானத்தை மட்டும் பண்ணிக்கோங்க till you learn the ஸ்லோகா. அதுக்கப்புறம் தசாவதாரத்தை ஞாபகம் வச்சுக்கணும். தசாவதார ஸ்தோத்திரத்தினுடைய இந்த ஸ்லோகம் தெரிஞ்சவா இந்த ஸ்லோகத்தை சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். தெரியாதவா தசாவதார நேம்ஸ் வச்சு ஞாபகம் வச்சு ஆச்சா. அடுத்தது என்ன பண்ணோம், திருப்பி இன்னும் யூ ஆர் ஸ்டில் ஆன் தி பெட். பெட்ல உட்காந்து எவ்வளவு வேலை இருக்கு உங்களுக்கு காத்தால இருந்து. அடுத்தது என்ன பண்ணணும்னு நினைச்சா, பெருமாளை தியானம் பண்ணிட்டோமா, now we need to do what is called as நிர்வேத காரிக்கை. நிர்வேத காரிக்கை என்னன்னு கேட்டா, it is repentance for whatever wrong we have done in the past. நம்ம சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணிருப்போம் இல்லையா. நிர்வேத காரிக்கைங்கிறது என்னன்னு கேட்டா, எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க குழந்தைகளா. நிர்வேத காரிக்கைங்கிறது என்னன்னு கேட்டா, நம்ம என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்கோமோ பாஸ்ட்ல அதுக்கெல்லாம் பேடா ஃபீல் பண்றது. இப்ப நேத்திக்கு ஸ்கூல்ல நான் என் ஃப்ரெண்டுக்கு பென்சில் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அவன் என்கிட்ட கேட்டான், பாவம் அவன் வந்து பென்சில் பாக்ஸ் எடுத்துன்னு வர மறந்து போயிட்டான். என்கிட்ட கேட்டான், என்கிட்ட எக்ஸ்ட்ரா பென்சில் இருந்தது என்கிட்ட கேட்டான். பட் நான் கொடுக்க மறுத்துட்டேன். I refused to give. So I did a bad thing by doing that, right? I didn't share. So that was not nice on my part. But now I'm feeling bad for it. Yesterday I didn't feel like giving him because I had some tiff with him earlier, so I didn't want to give it to my friend. But today morning when I'm getting up, I'm feeling that what I did yesterday was wrong. So you have to think of such things which apparently you might have done in the past and feel bad for that on the previous day. If you think you have done something wrong, just think about it for a minute and seek pardon from பெருமாள். பெருமாள் கிட்டக்க, பெருமாளை நான் இந்த மாதிரி தெரியாம பண்ணிட்டேன், நான் மன்னிச்சுடுங்கோ அப்படின்னு நீங்க கேட்டுக்கலாம். மனசார அந்த மாதிரி கேட்கலாம். சரியா? Also there are shlokas, there are many shlokas for Nirveda Karikai which have been told in text like Anikam. But அடியன் வந்து இந்த செஷன் எல்லாமே ரொம்ப சில்ட்ரன் ஃப்ரெண்ட்லியா தேசிக ஸ்தோத்திரத்துல இருந்து முடிஞ்ச வரைக்கும் அனுசந்தானம் பண்றதுக்கு ஸ்லோகங்கள் எடுத்து கொடுத்துருக்கேன். So what you can tell at this time for Nirveda Karikai, அதாவது for repentance, for feeling bad that you did something wrong அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லலாம்னா, தயாசதகத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு. அஹமஸ்மிய பராத சக்கரவர்த்தி கருணே த்வம் ச குணேஷு சார்வபௌமி விதுஷீ ஸ்திதிமீதஷீம் ஸ்வயம் மாம் விஷசைலேஸ்வர பாத சாத்குருத்வம். சுவாமி தேசிகன் சொல்றார், நான் தான் அபராத சக்கரவர்த்தி அப்படிங்கிறார். நான் தான் வந்து கிங் அமங்ஸ்ட் சின்னர்ஸ் அப்படிங்கிறார். இவ்வளோ தப்பு நான் பண்ணிருக்கேன், ஆனா பெருமாளே உங்களுக்கு எவ்வளவு தயை இருக்கு. அந்த தயாதேவி பெருமாளுடைய கருணை அப்படிங்கிற குணம் தான் கிரேட்டஸ்ட் ஆஃப் குணம்ஸ், த குவீன் ஆஃப் குணம்ஸ். அப்படி இருக்கிறச்ச எனக்கு என்ன கவலை, நான் என்ன சரண்டர் பண்ணிக்கிறேன் ஸ்ரீனிவாச பெருமாள் கிட்டக்க. ஸ்ரீனிவாச பெருமாளுடைய தயை என்ன மாதிரி ஒரு அபராதத்தை கூட காப்பாத்தும், அபராதிய கூட காப்பாத்தும், நான் பண்ண அபராதங்கள் எல்லாத்தையும் போக்கி என்ன காப்பாத்தும் அப்படின்னு சொல்றேன். இது ஒரு ஸ்லோகம் நம்ம சொல்லலாம். அதே மாதிரி another ஸ்லோகம் from Bhustuti can also be recited. Bhustuti also is known to many Sampradaya Manjari kids here. இதுல வந்து என்ன சொல்லிருக்கு அப்படின்னு கேட்டா, நம்மளோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்லோகம் இது. தர்மத்ருஹம் சகல துஷ்கிருதி சார்வபௌமம் ஆத்மானவிக்ஞமனுதாபலவோஜ்ஜிதம் மாம் வைதானசூகரபதேஷ்சரணாரவிந்தே சர்வம் சஹேனனு சமர்ப்பயிதும் க்ஷமாத்வம். இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, நம்ம எல்லாம் தர்மத்துக்கு துரோகிகள் அப்படின்னு சொல்லி, தர்மத்தெல்லாம் நம்ம எல்லாம் ஃபாலோவே பண்றது இல்லை. Because we do many wrong things knowingly, unknowingly, இல்லையா?
அந்த மாதிரி எல்லா பேட் திங்ஸும் பண்ணிட்டு இருக்கேன். சகல துஷ்கிருதி சார்வபௌமம். அதே மாதிரிதான் அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி மாதிரிதான். ஐ எம் த கிங் ஆஃப் ஆல் ராங் திங்ஸ், ராங் டூயிங்ஸ் அப்படிங்கிறார். அதே மாதிரி ஐ டோன்ட் ஹாவ் எனி நாலேஜ் அபவுட் மை செல்ஃப் ஆர் வாட் இஸ் குட் ஃபார் மீ. ஆத்மான விஜ்ஞம் அனுதாபலவோர்ஜிதம் மாம். நான் எதை பத்தியும் கவலையே படுறது இல்லை. அப்படி இருக்கிறச்சே எனக்கு யார் கதி அப்படின்னு கேட்டா இந்த வராக பெருமாள் தான் எனக்கு கதி. அம்மா பூமாதேவியே என்னை கொண்டு போய் வராக பெருமாள் திருவடியில சேர்த்துடுங்கோ, அவர் தான் என்னை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லணும். சோ இதனுடைய எசன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டா, நிர்வேத காரிக்கையோட எசன்ஸ் என்னன்னா, we might have done wrong things in the past, we might have been bad in the past, because to err is human. We make mistakes. It's very, very human to make mistakes. It is very natural to make mistakes, but you have to realize that you have made a mistake and make amends for that mistake. Seek forgiveness for that mistake. Seeking forgiveness for that mistake தான் இந்த ரெண்டு ஸ்லோகங்களும். இந்த ரெண்டு ஸ்லோகங்களும் நிறைய குழந்தைகளுக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். We will teach this to you as Santhai in due course of time. இப்போதைக்கு நீங்க என்ன பண்ணணும், நாளையில இருந்து என்ன பண்ணணும்னு கேட்டா இந்த விஷயத்தை மட்டும் பண்ணணும். அதாவது இந்த ஸ்லோகத்தை சொல்லனாலும் தசாவதாரத்தெல்லாம் தியானம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நினைச்சு பாத்துக்கணும், ப்ரீவியஸ் டேல வாட் ராங் டிட் ஐ டு அப்படின்னு ஒரு விஷயம் யோசிச்சு பாத்துக்கணும். யோசிச்சு பார்த்துட்டு பெருமாளே ஐ எம் சாரி ஃபார் தட் அப்படின்னு நீங்க மனசால சொன்னேன்னா போதும். Then when you learn these shlokas, you can recite them also. Next thing that you need to do is you have to pray to Bhumi Devi. பூமி தேவி மேல நம்ம பூமி மேல கால் வச்சுதான் நடக்க போறோம். இப்ப இன்னும் பெட்ல தான் உட்காந்து இருக்கணும், நம்ம கீழே இறங்கல. இப்ப கீழே இறங்கணும்னா கால் எடுத்து வைக்கணுமோ இல்லையோ? So கால் எடுத்து வைக்கிறச்சே every day we have to pray to Bhumi Devi, seeking forgiveness from her for setting our foot onto her. That is very, very important. பூமி மேல பூமி தேவிங்கிறவ தாயார், அவங்க மேல நம்ம காலை வச்சு நடக்கணும். ஸோ தினம் கார்த்தால பூமி தேவி கிட்டக்க நம்ம பிரார்த்தனை பண்ணி we have to seek permission from her to set foot on her. அதுக்கு இந்த ஸ்லோகம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவும் சொல்லி தருவோம். This I think none of you would be knowing. நமோஸ்து பிரியதத்தாயை துப்யம் தேவி வசுந்தரே த்வம்மாதா சர்வலோகானாம் பாதன்யாசம் க்ஷமஸ்வமே. அம்மா பூமி தேவியே, நீதான் சர்வலோகத்துக்கும் மாதா, உன் மேல நான் காலை வைக்க போறேன், என்ன நீ க்ஷமிச்சுக்கோ, நீயே எனக்கு எல்லா நல்லதும் விளங்கும்படியாக அனுகிரகம் பண்ணு அப்படின்னு பிரார்த்தனை பண்றதான ஸ்லோகம் இது. இத சொல்லணும். பூமி தேவி ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு கதையின் மூலம் தெரிஞ்சுக்கலாம். அதாவது பூமி தேவிங்கிறவ ரொம்ப பொறுமைசாலி. நம்ம என்ன பண்ணாலும் பொறுத்துப்பா. நம்ம மேல நடக்கிறோம், பூமி அப்படி கொடைஞ்சி தங்கம் எல்லாம் வெளியில எடுக்கிறோம். we make mines and all, right? We do all that. அதே மாதிரி we plant plants, trees, and the trees உடைய roots எல்லாம் பூமிக்குள்ள போறது, அதை குடைஞ்சிட்டு போறது. but she bears everything. but பூமி தேவி எதை பேர் பண்ண மாட்டா அப்படின்னு கேட்டா, insult to mahārishis பேர் பண்ண மாட்டா பூமி தேவி. that we will get to know from the story of ஐத்தரேய மகரிஷி. நிறைய நம்ம வேல்யூஸே கத்துட்டோம். ஸ்டோரி இல்லைன்னா போர் அடிக்குமோ இல்லையோ, அதனால அப்பப்போ ஸ்டோரி சொல்லணும் உங்களுக்கு. அண்ட் மகரிஷிகள் ஸ்டோரிஸ் as far as possible சொல்லலாம் உங்களுக்கு அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறதுனால in this context Adiyan will try to introduce the story of ஐத்தரேய மகரிஷி to all of you. இந்த மகரிஷியினுடைய கதை is in connect with பூமி தேவி. அதனாலதான் பூமி தேவியினுடைய பிரார்த்தனை சொல்லும் பொழுது நம்ம இந்த கதையை கத்துக்கிறோம். இந்த கதையை நீங்க டெய்லி கார்த்தால எல்லாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். பூமி தேவிய வணங்கணும் அப்படிங்கிற வரைக்கும் இப்ப கார்த்தால அனுஷ்டானத்தை நம்ம பார்த்திருக்கோம். Before we go to the story, I'll again summarize all that we have to do. First thing, பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்துக்கணும், which is 48 minutes before sunrise. அப்படி அந்த டயத்துல எழுந்துக்கலனாலும் சன்ரைஸ்க்கு அப்புறம் கண்டிப்பா தூங்கக்கூடாது. தூங்கி சன்ரைஸ்க்கு அப்புறம் தூங்கி போயிட்டு லேம் எக்ஸ்கியூசஸ் எல்லாம் கொடுக்க கூடாது. எழுந்த உடனே எழுந்துக்கரைச்சு மெதுவா எழுந்துக்கணும். எழுந்த உடனே லவுடா 7 times ஹரி சொல்லணும். அதுக்கப்புறம் ஹரி அப்படிங்கிற பெருமாளை தியானம் பண்ணணும். அந்த ஹரி பெருமாள் யாருன்னா கஜேந்திரனை காப்பாத்தின பெருமாள். உங்களுக்கு தெரிஞ்சா கஜேந்திர ரக்ஷா அப்படிங்கிற வேர்ஸ சொல்லி அந்த பெருமாளை தியானம் பண்ணலாம், இல்லைன்னா வெறுமைய தியானம் பண்ணுங்க. அடுத்தது தசாவதாரத்தை தியானம் பண்ணணும். அப்படி தியானம் பண்றச்சே இச்சாமீன ஸ்லோகம் தெரிஞ்சா சொல்லி தியானம் பண்ணுங்க, இல்லைன்னா தசாவதாரம் நேம்ஸ் சொல்லி தியானம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நிர்வேத காரிக்கை பண்ணணும். That is, you have to think of something wrong that you did
the previous day if you have done any and seek forgiveness from the Lord for it. அதுக்கு என்னென்ன ஸ்லோகங்கள்ங்கிறத அப்புறமா சந்தை எடுத்து சொல்லி கொடுக்குறோம். தெரிஞ்சிருந்தா தர்மதுருவம் ஸ்லோகத்தை சொல்லலாம் எல்லாம். அதுக்கு அடுத்தது பூமி தேவிக்கு ப்ரே பண்ணணும் வித் திஸ் ஸ்லோகம். இப்ப இந்த ஸ்லோகம் உங்களுக்கு எல்லாம் பைஹாட்டா தெரியாது, so don't worry about that. மனசால நினைச்சுக்கோங்க, பூமி தேவி ப்ளீஸ் கிராண்ட் மீ பர்மிஷன் டு செட் ஃபுட் ஆன் யூ அப்படின்னு மனசால நினைச்சுட்டா போதும். சோ இதோட இந்த டெய்லி அனுஷ்டானம்ஸ் இந்த மார்னிங் till you set foot from your bed அது வரைக்கும் தான் பார்த்துருக்கோம் இந்த வாரம், சரியா? சோ இதெல்லாம் நீங்க வந்து பாயிண்ட் வைஸா எழுதி வச்சுக்கோங்க. போன பேட்சுக்கு சொன்ன மாதிரி தான் உங்களுக்கும் சொல்றேன். மெயின்டைன் a notebook for this stories and values session of this camp. It will be very useful for you. So நேத்திக்கு நடந்த விஷயங்கள், இன்னைக்கு நடந்த இந்த practices till you set foot on the floor from getting down from the bed வரைக்கும் எழுதி வச்சுக்கோங்க பாயிண்ட் வைஸ். குவிஸ் எல்லாம் நடத்துவோம், அதுக்கெல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்களே படிச்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னைக்காவது சப்மிட் பண்ண சொன்னாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆச்சா? இப்ப இதோட டெய்லி அனுஷ்டானம் பாட்டு முடிஞ்சுட்டு இப்ப கதை கேட்கலாம். நம்ம கொஞ்சம் லைட்டர் வெர்ஷனுக்கு போலாம். சோ இந்த ஐத்தரேய மகரிஷி அப்படிங்கிறவர் யாரு, அவர் கதையை பார்ப்போம். யாக்ஞவல்யர் அப்படின்னு ஒரு மகரிஷி இருந்தார். அந்த யாக்ஞவல்யருக்கு 2 வைஃப்ஸ், 2 பத்னிகள். அதுல ஒத்திக்கிட்டக்க இவர் ரொம்ப ஆசையா இருப்பார். இன்னூத்திய ரொம்ப கண்டுக்க மாட்டார். அந்த இன்னூத்திக்கு இதரா அப்படின்னு தான் பேராம். இதரானா இன்னூறுத்தின்னு அர்த்தம். அந்த இன்னூத்திக்கு பேரே கூட தெரியாதான், வெறும் இதரா இன்னூத்தி அப்படின்னு சும்மா அப்படி ஜெனரலா வச்சுட்டு இருப்பாரு அவரை. இந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுக்கு நிறைய பிள்ளைகள் பிறந்தா. இதராவுக்கு ஒரே ஒரு பிள்ளை பிறந்தான். இந்த இதராவுடைய பிள்ளைக்கு ஐத்தரேயன்னு பேர் வச்சா. ஐத்தரேயன்னா என்ன அர்த்தம்னு கேட்டா இதராவோட பிள்ளைன்னு தான் அர்த்தம். அவருக்கு தனியா பேர் கூட வைக்கல, அந்த குழந்தைக்கு பேர் வைக்கணும்னு கூட தோணல. ஐத்தரேயன் பேர் வச்சல, ஐத்தரா பிள்ளை ஐத்தரேயன், தட்சால், பெருசா யோசிக்கலாம் வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டான். அந்த அளவுக்குதான் அந்த குழந்தைய இவர் வச்சுட்டு இருந்தார். அந்த குழந்தையும் அப்படிதான் இருந்தான். மத்தவாள்லாம் நிறைய பேர், நிறைய குழந்தைகளும் இருந்தது அந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுக்கு. அவள்லாம் ரொம்ப ஸ்மார்ட்டா இருந்தா. அவள்லாம் நன்னா வளர்ந்து பண்டிதாளா இருந்துருந்தா. இந்த ஐத்தரேயன் அப்படிங்கிறவன் ரொம்ப லேட்டா தான் பிறந்தான். பிறந்த அந்த குழந்தை ஒரு நாள் பயங்கரமா அழுதானோ. அழர்ச்சி அவ அம்மா சொன்னா, டேய் வாய மூடுற, எதுக்கு இப்ப அழுது தீக்கிற அப்படின்னு சொல்லிட்டா அம்மா இந்த இதரா. உடனே அந்த குழந்தை வந்து வாய மூடிட்டு, ஒரு சின்ன குழந்தை அழறது, அத வாய மூடு அப்படின்னு அம்மா சொன்னா எங்கேயாவது வாய மூடும்? அது வேற எப்படியாவது பாசிஃபை பண்ணாதானே அதை வாய மூடும். அதுக்கு ஏதாவது பாசிஃபையர் கொடுக்கணும், இல்ல பால் கொடுக்கணும், இல்ல விளையாட்டு காட்டணும், அப்படி எல்லாம் பண்ணினாதான் அது வாய மூடும். பட் டேய் வாய மூடுறா அப்படின்னு உடனே அந்த குழந்தை வாய மூடிட்டு. ஏன் வாய முடிந்ததுன்னு கேட்டா, இது ஒரு டிவைன் சைல்டு. இந்த குழந்தை ரொம்ப ஞானமுடைய குழந்தை. அது நினைச்சுதான் எதுக்கு அனாவசியமா சத்தம் போட்டு நம்ம அழணும், நம்ம குவைட்டா இருந்தா நல்லா பெருமாளை தியானிக்கலாம் அப்படின்னு அந்த குழந்தைக்கு தோன்றது. அவ்வளவு நாலேஜ் இந்த குழந்தைக்கு. அதோட இல்லாம நம்ம அம்மா நம்மள சும்மாருன்னு சொல்லிட்டாலும் இல்லையோ, அம்மா சொன்ன பேச்ச கேட்கணும், அவ்வளவுதான். சும்மாருன்னு சொன்னா சும்மா இருக்கணும், தட்ஸ் ஆல் அப்படின்னு பெரிய லெசனை இந்த ஐத்தரைய குழந்தை பிறந்த உடனேவே நம்மளுக்கு காமிச்சு கொடுத்து. அம்மா சும்மா இருக்குன்னா சும்மா இருந்துட்டு அந்த குழந்தை, சும்மா இருந்த குழந்தை அப்புறம் வாயே திறக்கல. நிறைய வருஷங்கள் ஆச்சு, வளர்ந்து வந்தான் இந்த ஐத்தரையன் அப்படிங்கிற பையன். ஒரு வார்த்தை பேச மாட்டான், எதுவுமே பேச மாட்டான், வாய மூடிட்டே இருப்பான். சரி, இவனுக்கு பேச்சு வரல போல இருக்கு, இவன் ஒரு ஊமை, இவன் டம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டான் அங்க இருக்கிறவா எல்லாரும், இன்க்ளூடிங் யாக்ஞவல்யர், அவனோட பிரதர்ஸ், அந்த இன்னொரு வைஃப், எல்லாரும் நினைச்சுட்டா அவன் டம் ஆக்கும், அவனுக்கு பேச்சு வராது, அவன் ஊமை அப்படின்னு நினைச்சுட்டு. ஏற்கனவே இந்த இதராவை கண்டா அவ்வளவா சரிப்படாது, ஐத்தரேனும் ரொம்ப டம்மா இருக்கா அப்படின்னு எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டே இருப்பாவாள். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, பக்கத்து ஊர்ல ஒரு பெரிய யாகம் நடந்தது. அந்த யாகத்துக்கு யாக்ஞவல்யரை கூப்பிட்டு இருந்தா பண்டிதரா இருக்கிறதுக்கு. அதே மாதிரி அவ பிள்ளைகளையும் கூட்டிருந்தான். எந்த பிள்ளைகள்னு கேட்டா மத்த எல்லா பிள்ளைகளையும் கூட்டிருந்தான். ஐத்தரேயனை தவிர எல்லா பிள்ளைகளையும் கூப்பிட்டு. ஐத்தரேயனை எது கூப்பிடுறது யாகத்துல? ஒன்னும் பிரயோஜனம் கிடையாது, அவனுக்கு தான் பேச்சு வராது, மந்திரம் எல்லாம் சொல்ல தெரியாது. சோ வேஸ்ட் அவனை கூப்பிடுறதுன்னு அவனை கூப்பிடல. மத்தவா எல்லாரையும் கூட்டா, மத்தவா எல்லாரையும் ஆயிடுச்சுன்னு யாக்ஞவல்யர் போனார், பக்கத்து கிராமத்துக்கு போனார். அங்க சூப்பரா யாகம் பண்ணா, அப்படியே ஊரெல்லாம் இவ யாகம் பண்ணின அழக பத்தி தான் பேசுறது. என்னமா மந்திரம் சொன்னா தெரியுமா இந்த யாக்ஞவல்ய மகரிஷியினுடைய பசங்க, எவ்வளவு நல்லா ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காரு, ஆச்சரியமா இருக்கு, கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிண்டான். இப்படி பேசிண்டவா யாக்ஞவல்யருடைய ஊருக்கும் வந்து, அவருடைய ஆசிரமத்துக்கும் வந்து, அவருடைய மனைவிகள் 2 பேர்கிட்டையும் சொன்னான்.
ரொம்ப நன்னா யாக்கியவல்யருடைய புத்திரர்கள்லாம் மந்திரம் சொல்லி யாகம் பண்ணி வச்சா. எல்லா புத்திரர்களும் நன்னாதான் இருக்கா, ஆனா இந்த ஐத்தரேயன் தான் சரியான மக்கு அப்படின்னு வேற சொன்னான். அப்போ இந்த இத்தரா இத்தனை வருஷமா சும்மாதான் இருந்தா, அவளுக்கு கஷ்டமா தான் இருக்கும் மனசு, இருந்தாலும் ஒன்னும் சொல்றது இல்லையா. ஆனா இன்னைக்கு இவ இந்த மாதிரி சொன்ன உடனே அவளுக்கு கொஞ்சம் பேடா ஃபீல் ஆயிடுச்சு, கொஞ்சம் வருத்தம் ஜாஸ்தியாயி அவ வாயால புலம்பி அழ ஆரம்பிச்சான். நான் ஒரு துர்பாகியசாலி, என்னமோ என்னோட கணவனோட அன்பு எனக்கு கிடைக்காம போயிடுது, அதே மாதிரி எனக்கு பிறந்த பிள்ளையும் இந்த மாதிரி ஊமையா பிறந்துட்டானே. டேய் ஐத்தரையா, நீயாவது வாயால 2 வார்த்தை பேசி மந்திரம் சொல்லியிருந்தியானா ஒரு நல்ல பேர் கிடைச்சிருக்கும் நம்மளுக்கு. இப்படி நீயும் ஊமையா இருக்கியே, வாயை திறந்து ஒரு வார்த்தை பேச மாட்டியோ அப்படின்னா அந்த அம்மா உடனே இந்த ஐத்தரையன் அம்மா அப்படின்னு கூட்டாங்க. ஆடி போயிட்டா அவ, அப்படியே தேன் பாஞ்சுது அவ காதுல. டேய் நீயாடா பேசின, அம்மான்னு கூட்டது நீயா ஐத்தரையா? ஆமாமா அப்படின்னு ஐத்தரையன். உனக்கு பேச்சு வருமா? வருமா, பின்ன ஏன் இத்தனை நாள் பேசல? நீ தானமா சும்மா இருன்னு அப்படின்னா அந்த பையன் ஐத்தரையன். இப்ப ஐத்தரையன் ஒரு டீனேஜர், அவ்வளவு பெருசா வளர்ந்த எடுத்து. அந்த சமயத்துல பேச்சு வருது முதல் தடவை, அம்மா அப்படிங்கிறான். ஆடி போயிட்டான். ஏன் இத்தனை நாள் பேசலன்னு கேட்டா, அம்மா வாய மூடுன்னு சொன்னத ஒரு கமாண்டா எடுத்துட்டு பேசாம இருந்ததுதான் அந்த குழந்தை. மேலும் பேசாம இருந்த இந்த காலம் முழுக்க ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட பகவானோட சிந்தனையே பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ஐத்தரேயனுக்கு ரொம்ப சௌரியமா இருந்ததாம். பெருமாளை பத்தியே யோசிச்சு 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 அப்படி ஒரு ஞானம் அபிவிருத்தி அடைஞ்சு அவ்வளவு தேஜஸ்வியா விளங்கினார். அதுக்கப்புறம் அம்மா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாரா ஐத்தரேயன். எனக்கு என்னடா வேணும், நீ பேசினதே போரும், எவ்வளவுலாம் நீ பேசுவ அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலாம் அந்த அம்மா. அவ்வளவுதானே, நான் நிறைய பேசுவேன், நிறைய பேசி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உடனே அந்த யாகத்துக்கு கிளம்பி போயிட்டானா இந்த ஐத்தரையர். எந்த யாகத்துக்கு? எந்த யாகத்துக்கு அவ அப்பாவான யாக்கியவல்யரும் அண்ணாக்களும் போயிருக்காளோ பக்கத்து ஊருக்கு, அதே யாகத்துக்கு கிளம்பி இந்த ஐத்தரையனும் போய் சேர்ந்தான். போன ஐத்தரையன் யாகத்துல போய் மந்திரம் சொல்லணும்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அங்க இருக்கிறவாள்லாம் ஐத்தரையனை பத்தி இரிட்டேட் ஆயிட்டான். ஏன்னா இந்த ஐத்தரையன் ஒரு ஊமை, ஒரு மந்த புத்தி அப்படின்னு அவன் நினைச்சுட்டு இருக்கான். அவன் வரதே வேஸ்ட், யாகம் மாதிரி ஒரு இடத்துல இவனுக்கு என்ன காரியம் அப்படின்னு சொல்லி அவனுடைய அண்ணாக்கள்லாம் அவனை ஏசினான். இவன் வெறுமில்லாம அவ அப்பா கிட்டக்க போனான். அவ அப்பா மடியில போய் உக்காடுற மாதிரி போனானா. அப்ப யாக்கியவல்யருக்கே கோபம் வந்துடுது. என்னடா நான் யாகம் பண்ணிட்டு இருக்கேன், என் மடியில உட்கார வரியா, நகர்ந்து போ அப்படின்னாராம். இப்படி சொன்ன உடனே என்ன ஆச்சு, அங்கேருந்து பூமி தேவிக்கு கோபம் வந்துட்டான். பூமி அப்படியே பிளந்தது. பூமி தேவி ஒரு தங்க சிம்மாசனத்து மேல வெளியில வந்தா. வெளியில வந்தவ ஐத்தரையனை பார்த்து சொல்றா, ஐத்தரையா உனக்கு உட்கார்றதுக்கு இடம் வேணுமா? தோவா, இந்த தங்க சிம்மாசனத்துல உட்கார். எல்லாருக்கும் இருக்கிறதுக்கு இடம் கொடுக்கிற பூமி தேவி நான். பூமி தேவி இப்ப வெளியில வந்திருக்கா ரூபம் எடுத்துட்டு. அவ சொல்றா, இந்த உலகத்துல யாருக்கு என்ன ஸ்பேஸ் இருந்தாலும் அந்த பூமி தேவி கொடுத்த ஸ்பேஸ் தான். அந்த மாதிரி எல்லாருக்கும் ஸ்பேஸ் கொடுக்கற நான் உனக்கு இந்த தங்க சிம்மாசனத்தை கொடுக்கறேன். உனக்கு ஸ்பேஸ் தரமாட்டேன்னு சொல்றதுக்கு யாருக்கும் எந்த அருகத்தையும் கிடையாது. இந்த யாகத்துல நீ உட்காரக்கூடாது, உங்க அப்பா பக்கத்துல உட்காரக்கூடாது அப்படின்லாம் சொல்றதுக்கு யாருக்கும் எந்த தகுதியும் கிடையாது. நான் உனக்கு இந்த வசந்த ஸ்தானத்தை கொடுக்கிறேன், இந்த சிம்மாசனத்துல நீ உட்கார் அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைய தன்னுடைய சிம்மாசனத்துல ஏத்தி உட்காத்தி வச்சா. பூமாதேவி இறங்கி ஐத்தரையனை அந்த இடத்துல உட்காத்தி வச்சா. உட்காத்தி வச்சாலும் இல்லையோ அப்படியே தேஜஸ்வியா ஜொலிச்சு இந்த ஐத்தரையன் இல்ல ஐத்தரேயர் பெரிய மரியாதைக்குரிய மகர்ஷி ஆயிட்டார். இப்போ அவ்வளவு ஞானத்தோட ஜொலிக்கிறார். என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டா, வேதத்தை சொல்ல ஆரம்பிச்சாராம். எந்த வேதம் அப்படின்னு கேட்டா, இதுவரைக்கும் யாருமே கேட்காத சில வேத வாக்கியங்களை இந்த ஐத்தரேயர் இப்ப சொல்லிட்டு இருக்கார். வேதம் வேதம் அப்படிங்கிறது எப்பவுமே இருக்கக்கூடியது, நித்தியமா இருக்கிறது தான். அதுல மகரிஷிகள்லாம் சில சில பகுதிகளை சில சில சமயத்துல வெளியில விடுவான். அப்புறம் அது உலகத்துக்கு எல்லாருக்கும் போய் பரவும். தட்ஸ் ஹவ் வேதாஸ் கெட் known to people. அந்த மாதிரி இந்த ஐத்தரேயர் இந்த சமயத்துல சொன்ன
வேத வாக்கியங்கள், those parts of Vedas were never known to people before. புதுசா சில வேத விஷயங்களை சொல்ல ஆரம்பிச்சார். அதுக்குதான் ஐத்தரேய பிராமணம், ஐத்தரேய உபனிஷத் அப்படின்லாம் பேர் வந்தது. ஆக என்ன தெரிஞ்சது? இந்த ஐத்தரேய மகரிஷி அப்படிங்கிறவர் ஒரு பெரிய ஞானி. அந்த ஞானி ஏன் வாய மூடின்னு இருந்தார்னு கேட்டா 2 காரணங்கள். அம்மா வாய மூடிக்கோன்னு சொன்னா அந்த மாத்திரு வாக்கிய பரிபாலனத்தை பண்ணணும், அது ஒண்ணு. இன்னொன்னு, மௌனமா இருந்தா பகவத் தியானம் நன்னா பண்ண முடியும் அப்படிங்கிறது. அதே சமயத்துல அதே மாதா இன்னொரு சமயம் வாய திறந்து பேச மாட்டியான்னு கேட்ட உடனே இந்த மாதிரி யாருமே கேட்காத பேச்சை பேசி எல்லாரையும் அசத்திவிட்டார் இந்த ஐத்தரேயர் அப்படிங்கிற மகர்ஷி. இன்னொரு மாறல் என்னன்னு கேட்டா, பூமி தேவி எல்லாருக்கும் இருக்கிறதுக்கு இடம் கொடுக்கறா. பூமி தேவி மேல நம்ம காலை வைக்கணும், பூமி தேவி மேல நம்ம நடக்கணும் அப்படின்னா அவகிட்ட பர்மிஷன் வாங்கிக்கிறது ரொம்ப முக்கியம். எல்லாருக்குமே அவதான் இடத்த கொடுக்கறா. அதுவும் நல்ல காரியம் பண்ணணும் அப்படின்னு யாராவது நினைச்சா தங்க சிம்மாசனம் கூட கொடுத்து அவளை வசத்தியான ஒரு பதவியில கொண்டு போய் வைப்பா பூமி தேவி அப்படின்னு தெரியுது. So this is regarding today's session. இதோட இந்த செஷனை முடிச்சுக்கலாம். நம்ம இந்த செஷன் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் முதல்ல அடுத்த செஷன்ல நம்ம கேட்போம். அதுக்கப்புறம் தான் we'll move to the next part. அதுக்கு முன்னாடி if anybody has any doubts, you are welcome to ask. அடியன் சொல்லுமா அமிர்தா. அப்புறம் யாக்ஞவல்கர் மகரிஷிக்கு என்னாச்சு? யாக்ஞவல்கர் மகரிஷி புரிஞ்சுட்டார், அவருடைய கிரேட்னஸ் புரிஞ்சுட்டார். ஐத்தரேயனுடைய கிரேட்னஸ் யாக்ஞவல்கரும் புரிஞ்சுட்டார், அண்ணாக்களும் புரிஞ்சுட்டா. அந்த இத்தராக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுத்து. அப்புறம் எல்லாருமே ஐத்தரேயனை ரொம்ப கொண்டாட ஆரம்பிச்சுட்டா. சொல்லுமா சாய்ராம். கேக்கலடா. வேதத்தை சொல்லும் பொழுது புரியல. மக்கள் எல்லாரும் இருந்தாங்க, யாகம் நடந்துட்டு இருந்தது. சோ அவ அப்பா இருந்தா, அவ அண்ணாக்கள் இருந்தா, சுத்தி ஜனங்களும் இருந்தா. எல்லாருமே கேட்டான். அவர் வேதத்தை சொல்லும் பொழுது எல்லாருமே கேட்டு அசந்து போயிட்டான். ஒரு டவுட் அடியேன். வந்து வேத வாக்கியம் சொன்னார்னு சொன்னேன் இல்லையா? ஆமா. எந்த வேதத்துல இருக்கு அடியேன்? ரிக்வேதத்துல இருக்கு. அடி வேற ஏதாவது டவுட் இருக்கா? இருக்காது. அடின்னு சொல்லுங்கம்மா. யார் இது? ஹரிணி. சொல்லுமா. யாக்ஞவல்கருக்கு வந்து 2 வயசு அடியன். 2வது மனைவி பேர் வந்து இத்தரா அடியன். ஃபர்ஸ்ட் இது தெரியாது. ஃபர்ஸ்ட் மனைவி பேர் அடியன் சொல்லல. என்னம்மா டவுட்? சொல்லுமா. அடியன் என்னமா ஐத்தரேய உபனிஷத், தைத்தரிய உபனிஷத் இல்ல. தைத்தரிய உபனிஷத் கதை நம்ம அப்புறம் பார்க்கலாம், அது வேற கதை. இது ஐத்தரேய உபனிஷத், கன்ஃபியூஸ் ஆகாதீங்க சரியா? ஐத்தரேய உபனிஷத் அப்படிங்கிறது வேற, தைத்தரிய உபனிஷத்ங்கிறது வேற. ஓகே. ஐத்திரிய பிராமணம் வந்து ரிக்வேதமா அடியேன்? ஆமாம்மா. தைத்திரிய உபனிஷத்து யஜுர்வேதமா அடியேன்? ஆமா, தைத்திரிய உபனிஷத் யஜுர்வேதம். கரெக்ட். இந்த கதைய சொல்லும் பொழுது எப்படி சொல்றா அப்படின்னு கேட்டா, அந்த முதல் மனைவியை இவர் வந்து பிரியே அப்படின்னு அழைப்பார் அப்படிங்கிறா. 2வது மனைவி இத்தரா அப்படின்னு அழைப்பார் அப்படின்னு கேட்டா. ஹரிணி, நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன். அவளோட பேரும் மென்ஷன் ஆகல, பட் அவளை அன்போட அழைக்கிறார். இவளை
ஆதரவு இல்லாம பேசுறார் அப்படிங்கிற மாதிரிதான் மென்ஷன் பண்ணிருக்கு. அவளோட பேர் மென்ஷன் பண்ணப்படல. அடி சொல்லுமா. அரேஸ் பார்த்தால் எழுதும்போது கஜேந்திர மோட்சத்தை அடைச்சுட்டு அந்த கஜேந்திர ஸ்லோகமும் இல்ல இன்னொரு ஒரு ஸ்லோகம் சொன்னது பெரிய ஸ்லோகம். அது யாரு அந்த ஸ்லோகமா? அது இந்த ஆன்மீக கிரந்தத்துல இருக்கு, சோர்ஸ் தெரியல, பார்த்து சொல்றேன். அடியேன் நீங்க ஐத்திரேய உபநிஷத்துன்னு சொன்னீங்க அடியன். அந்த உபநிஷத் வேதத்திலேயே இருக்கு அடியன்? ரிக்வேதத்துல இருக்குமா? அவர் ரிவீல் பண்றதுக்கு முன்னாடி அது தெரியல யாருக்கும். பொதுவா வேத பாகங்கள் எல்லாமே அந்த மாதிரிதான் பார்ட்ஸ் ரிவீல் பண்ணப்படும். அதாவது வேதங்கள்லாம் முதல்ல பெருமாள் பிரம்மாவுக்கு பூர்த்தியா உபதேசம் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் வேதம் அனந்தம் இல்லையா, அதுல சில சில பாகங்களை சில சில மகரிஷிகள் ஒரு சந்தர்ப்பத்துல வெளியிடுவா. அந்த மாதிரி இந்த ஐத்திரேய பிராமணம், ஐத்திரேய உபநிஷத்துலாம் ஐத்திரேய மகரிஷி வெளியிட்டு. பெருமாளையே ஞானம் பண்ணிட்டு மௌனமா அத்தனை வருஷம். அதனால பெருமாள் அனுகிரகத்துல அவருக்கு அந்த ஞானம் வந்து அவர் சொன்னாங்க. அந்த பூமி தேவி ஸ்லோகம் அது எந்த தேசிக பிரபந்தம் இல்லைன்னா தேசிக ஸ்லோகம் இல்ல, அதுவும் எல்லாமே ஆன்மீக கிரந்தத்துல இருக்கிற ஸ்லோகங்கள் தான். சோ அதுவும் சோர்ஸ்ன்னு தெரியல. இதெல்லாம் கம்பைல்டா பெரியவாள்லாம் ஆன்மீக கிரந்தத்துல எழுதி வச்சிருக்கா. சிலதுக்கு சோர்ஸ் கோட் பண்ணிருக்கா, சிலதுக்கு கோட் பண்ணல. வேற எங்கன்னு கண்டுபிடிச்சு சொல்ல முடிஞ்சா சொல்றேன். நம்மளுக்கு தெரிய வேண்டிய சோர்ஸ் ஆன்மீகத்துல இருக்குது. தேசிக ஸ்தோத்திரத்துல இல்ல, அது தேசிகன் சாய்ச்ச ஸ்லோகம் இல்ல, அது பூமி தேவி ஸ்லோகம். கிராககிரஸ்தே கஜேந்திரே யார் சாய்ச்சதுன்னு கண்டுபிடிக்கலாம். தட் இஸ் ஸ்டில் ஃபைண்டபிள். அது கண்டுபிடிச்சு சொல்றேன். இது ஜெனரலா கோட் பண்ணப்பட்டிருக்கு ஆன்மீகத்துல, சோர்ஸ் சொல்லல. சொல்லுமா. ஒரு பையன், அப்புறம் மகரிஷியோட ஃபர்ஸ்ட் வைஃப்க்கு எவ்வளவு பசங்க? நிறைய பசங்க அப்படின்னு சொல்றாப்பா, நம்பர் எல்லாம் சொல்லல. பிரியே என்று அவரை அழைப்பார், நிறைய மக்களை பெற்றார் அப்படின்னு வருது வியாக்கியானத்துல. சரியா? வேற யாருக்காவது டவுட் இருக்கா? ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிடலாமா? ஆடியன் ஆஃப் பண்ணிடலாம். This session is no longer being recorded. சரி, முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம்.